Guys, good evening. Good evening, Ka. Good evening, da. Good evening, da. Voice audible? Yes, Ka. Voice audible. Okay. நேத்து நம்ம பேப்பர் ஒன்று என்ன கம்ப்ளீட் பண்ணோம்டா லாஸ்டா? என்ன டாபிக் முடிச்சோம் நேத்து? லாஸ்டா நேத்து ஒரு 1 hour 20 minutes பார்த்தோமே கண்டினியூஸா. What is the topic? எந்த யூனிட் பார்த்துட்டு இருந்தோம்? What is the title? Disaster management. அது எதுக்கு கீழடா படிச்சுட்டு இருக்கோம் நம்ம? எந்த யூனிட் கீழே அது படிச்சுட்டு இருக்கோம்? Unit 9, Ka. டைட்டில் என்ன? People development. அவ்வளவுதான் நான் கேட்டேன். பீப்பிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்ற டாபிக் தான் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுல லாஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் பிகின் பண்ணது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, முடிச்சது டெசிபிள் நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். நாய்ஸ் பொல்யூஷன் எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெசிபிள்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அது கிளியர் தானே? எஸ் கா. கிளியர். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் விசிபிளா? Yes, ma'am. எஸ். லாஜிக்கல் ரீசனிங் தான் பார்க்க போறோம். லாஜிக்கல் ரீசனிங் ஏன் லாஸ்டா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, லாஜிக்கல் ரீசனிங்ல கொஸ்டின் வந்து அவ்வளவு சீக்கிரம் அட்டன் பண்ற மாதிரி இருக்காது. பிகினிங்ல ரொம்ப முன்னாடி வந்து ஓகேவா அவன் கேட்டுட்டு இருந்தான். போக போக ரொம்ப டஃபாக ஆரம்பிச்சிருச்சு. ஆன் த ஸ்பாட்ல அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை ஆன்சர் பண்ற மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் வந்து இல்ல. அதனால அதை நான் லாஸ்ட் எடுத்து வந்த ஒரு ரீசன். அண்ட் இன்னொன்று, இது ரொம்ப பெரிய டாபிக். போக போக போய்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்க இது வந்து மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கும், நிறைய திங்ஸை மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் எதுக்குன்னே கேட்காம நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அது ஏன் எதுக்குன்னே கேட்காம மனப்பாடமும் பண்ணும். எக்ஸாம்ல அவன் விசித்திரமா கேட்டு வச்சிருப்பான், அதை நம்ம அப்ளையும் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம செட் ஆகாது. இங்கி பிங்கி பாங்கி போட்டு எக்ஸாம் ஹால் அட்டன் பண்ற கதையா வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஆயிரும். லாஜிக்கல் ரீசனிங்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொன்னா ஆர்குமெண்ட் அண்ட் தென் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். ஓகேவா? இது ரெண்டுல இருந்து ஷுவரா எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இருந்து கண்டிப்பா எப்பவுமே கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கா. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இது கீழே இம்பார்ட்டன்டான டாபிக். ஆனா அதை தாண்டி இதை சுத்தி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இதுல மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பா 70 pages உங்களுக்கு புக்லேயே இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா. சரியா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்லயும் நெட் எக்ஸாம்ல நீங்க 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறைஞ்சது 4 கொஸ்டின்ஸ் வரும். அதை ரீட் பண்ணும்போது என்ன அவன் கேட்டிருக்கான், என்ன வேர்டு, இது என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு, இந்த வேர்டு நான் எங்க கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின் வந்து இருக்கும் பேப்பர்ல. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் வந்து 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து வெஸ்டர்ன் லாஜிக், இன்னொன்று இந்தியன் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? லாஜிக் அப்படின்னாலே இப்போ நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு டாபிக்ல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது பாலிடிக்ஸா இருக்கலாம், இல்ல ஃபெமினிசமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டாபிக்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொன்னா அதை என்னோட டாபிக் வந்து கரெக்ட் அப்படின்றதுக்காக அதை சப்போர்ட் பண்றதுக்காக சர்டன் ஆர்குமெண்ட்ஸை இல்லைன்னா சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். அப்பதான் நான் சொல்லிட்டு இருக்க டாபிக் வந்து இல்ல நான் சொல்லிட்டு இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா? அப்போ சில பேர் ஆர்கியூ பண்ணும்போது தயவு செஞ்சு லாஜிக்கா ஆர்கியூ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். லாஜிக்கா அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது அது வந்து ஒத்துக்கிற மாதிரி, இல்ல ஃபேக்ட் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணு. இது வந்து ஒத்துக்க முடியாத மாதிரி உன்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்து நம்ம வெஸ்டர்ன் லாஜிக் கீழே பார்க்க போறோம். லாஜிக் அப்படின்ற திங்ஸ் வந்து ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே அதுக்கு கீழே பார்க்க போற டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது வந்து வெஸ்டர்ன் லாஜிக். தென் இன்னொரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் லாஜிக். இந்தியன் லாஜிக் அப்படின்னா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது அதுல இருக்க மெயினான டாபிக். ஓகேவா? அதுக்கு கீழே தான் நிறைய சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் வரும். பிரமானாஸ் அப்படின்னு சொல்ல பிரதக்ஷா, அனுமனா, உபமனா, சப்தா, அர்த்தபாதி, அனுப்பலப்தி, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிராமனாஸ்க்கு கீழே வரும். இந்த பிராமனாஸ் வந்து இந்தியன் லாஜிக் கீழே இருக்கிற முக்கியமான டாபிக். இதுல இருந்து நம்ம கொஸ்டின் டெஃபினட்டா இருக்கும். அதுல சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் தான் கொஸ்டினை கேட்டிருப்பான். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் லாஜிக் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இதுல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத நான் ஓப்பனிங்ல கொடுத்துருக்கேன். வெஸ்டர்ன் லாஜிக்கு கீழே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு டாபிக்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை நான் சப்போர்ட் பண்றதுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸை தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க உங்களோட ஹெட்டிங் தான் கரெக்ட், இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட் அப்படின்றத நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவீங்க. அப்போ ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ அது என்னது அப்படின்றத இதுல இருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு கீழே ஆர்குமெண்டோட ஃபார்ம் என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன் என்னன்னு பார்ப்போம், மூட் அண்ட் ஃபிகர் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத பார்ப்போம், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ், கனோட்டேஷன்ஸ், டினோட்டேஷன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு கனோட்டேஷன்னா என்ன, டினோட்டேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். டினோட்டேஷன்னா என்ன, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Dictionary meaning.
லிட்ரல் மீனிங் அப்படின்றத டிக்ஷனரி மீனிங் சொல்லுவோம். டிடி வந்து டிக்ஷனரி மீனிங், டெனோட்டேஷன் பார்த்தோம். கன்னோட்டேஷன் அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அதுக்கு கரெக்டான வேர்ட் தெரியல அப்படின்னு சொன்னா. கனோட்டேஷன் டினோட்டேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து ரிசர்ச்க்கு கீழே படிச்சிருக்கோம். பேப்பர் ஒன்ல அங்கங்க இந்த கனோட்டேஷன் டினோட்டேஷன் வேர்ட் எட்டி பார்த்திருக்கேன். இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டினோட்டேஷன் அப்படின்னு சொன்னா லிட்ரல் டேர்ம் இல்லைன்னா டிக்ஷனரி டேர்ம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடி வந்து அதுதான் ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டினோட்டேஷனுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக் அப்படின்னு சொன்னா அது ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 லெக் இருக்கு, ஒரு வால் இருக்கு அப்படின்றது எல்லாமே டினோட்டேஷனுக்கு கீழே வரும். இப்போ கனோட்டேஷன் அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அந்த டாக் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப லாயலா இருக்கும். நான் எத்தனை தடவை அடிச்சு வரட்டினாலும் அது என் கிட்ட தான் வரப்போகுது அகேன். அதுதான் வந்து கனோட்டேஷன். அப்ப கனோட்டேஷன் அப்படின்றது அதோட இன்டெப்த்னு சொல்ல முடியாது, அதோட கேரக்டர் சொல்ற மாதிரி அதுதான் வந்து நம்ம கனோட்டேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டினோட்டேஷன்ன்றது ஃபேக்ட் இல்லைன்னா லிட்ரல் மீனிங்க சொல்றது டினோட்டேஷன் பாக்குறோம். புரியுதா கனோட்டேஷன்னா என்ன, டினோட்டேஷன்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. எஸ். தென் இதுல நான் அப்பதே ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் ஒன்று சொன்னேன்ல, இந்த இருக்கிறது இம்பார்ட்டன்டான டாபிக். கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வந்து வெஸ்டர்ன் லாஜிக்ல இம்பார்ட்டன்டான டாபிக்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எவால்வேட்டிங் அண்ட் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங். ஆல்ரெடி டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் நம்ம எங்க பார்த்தோம்? டிடக்டிவ்னா யார் எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன்? பேப்பர் ஒன்ல நம்ம யூனிட் செகண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்த்துட்டு இருக்கும் போது நான் சொல்லி கொடுத்தேன் டிடக்டிவ் இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லி. டிடக்டிவ் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். இண்டக்டிவ் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். டிடக்டிவ்க்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன், இண்டக்டிவ்க்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். அது கீழே ஒரு டேர்ம் பார்த்தோம், ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா இல்ல டஸ்டப் பண்ணுமா? டிடக்டிவ்னா நான் யாருன்னு சொல்லி கொடுத்தேன், யாரை ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்னேன்? ஒரு டிடெக்டிவ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஃபிலிம்ல பார்த்து. Kada. புரியலடா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஷில திருப்பி சொல்லுங்க. General to specific kada. அதே 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 ஜென்ரல் டு ஸ்பெசிபிக், ஸ்பெசிபிக் டு ஜென்ரல். டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஜென்ரலா பாப்பாரு, அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா அதோட பாயிண்ட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு போவாரு. இது வந்து ஸ்பெசிபிக் டு ஜென்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் வந்து டிடெக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங். அதே திங்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமா இந்த வெஸ்டர்ன் லாஜிக் கீழ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் அப்ளை பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது அனாலஜிஸ் பார்ப்போம், அப்புறம் வேர்ன் டயக்ராம். வேர்ன் டயக்ராம்னா தெரியும்ல, மேக்ஸ் படிச்சிருப்போம். ரவுண்டா போட்டு அந்த ரவுண்டுக்குள்ள எத்தனை ரவுண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஏ பி ரெண்டு இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் சி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம்ல. சோ அந்த மாதிரி வேர்ன் டயக்ராம்ஸ் எல்லாமே எது கீழே பார்ப்போம் அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் லாஜிக் கீழே பார்ப்போம். ஸோ இந்தியன் லாஜிக் அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் திங் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கீழே பிராமனாஸ். பிராமனாஸ் அப்படின்னா அதுக்கு கீழே பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பாரிசன், வெர்பல் டெஸ்டிமோனி, இம்ப்ளிகேஷன் அண்ட் நான் அப்பரன்ஷன். இது எல்லாமே வந்து நம்ம பிராமனாஸ்க்கு கீழே பார்க்கறது. பட் இதெல்லாம் இங்கிலீஷ்ல கேட்பானான்னு கேட்டா கிடையாது, அவன் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல தான் கேட்பான். பிரதக்ஷா, அனுமனா, உப்பமனா, சப்தா, அர்த்தபாதி, அனுபலப்தி, இது எல்லாமே நம்ம பிராமனாஸ்க்கு கீழே பாக்குறது. தென் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனுமனா. இது வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உள்ள ஏன் இதை கொடுத்துருக்காங்க, எதுக்கு இதை பண்ணிருக்கானே தெரியாது. வெறுமனையா மேல நம்ம அதோட டெஃபினேஷன், கீழே அதோட எக்ஸாம்பிள் அப்படி மட்டும் தான் அந்த மெமரைஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? அனுமனா அண்ட் வியாபதி இது ரெண்டுமே அது கீழே இருக்கிற இம்பார்ட்டன்டான திங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓப்பனிங் கிளியரா என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு? Yes, ma'am. எஸ். அண்ட் இப்பவே சொல்லிடுறேன், கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சா மட்டும்தான் புரியும். இதை மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு எதை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லணும், அதை மனப்பாடம் பண்ணுங்க. ஆனா ஓப்பனிங்ல நான் சொல்லி கொடுக்குறேன்ல, அது வந்து பேசிக்ஸ். இண்டக்டிவ்னா என்ன, டிடக்டிவ்னா என்ன அப்படின்றது நீங்க மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா புஷ் அண்ட் புல் எப்படி நமக்கு இந்த ஏஜ் வரைக்கும் குழப்பிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். சொல்றத புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு அப்புறம் மேல மனப்பாடம் பண்ணிட்டு தான் நம்ம மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் ஹால்ல எழுதிக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போறது பேஸ். இந்த பேஸ் புரியல அப்படின்னு சொன்னா என்னால ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் சுத்தமா நடத்தவே முடியாது. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் உங்களுக்கு புரியவும் புரியாது. சரியா? சோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒய் லாஜிக்கல் ரீசனிங், எதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? லாஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு
இப்போ நான் ஏதோ நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதே தான். அதுக்கு நான் பிரின்சிபல் அப்ளை பண்றேன். ஐ மீன் நான் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துட்டு வரல, அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரீசனிங் வந்து நான் அப்ளை பண்றேன். எதுக்காக எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஒரு வேலிடான ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்காக. அதுதான் லாஜிக் இஸ் அப்ளையிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரீசனிங் டு அப்டைன் வேலிட் இன்ஃபரன்சஸ். இன்ஃபரன்சஸ் நத்திங் பட் அ கன்க்ளூஷன். ஓகேவா? வேலிடான கன்க்ளூஷன். இப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு டாபிக்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவீங்க, நான் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவேன். ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒன்று தான் கன்க்ளூஷனா இருக்க முடியுமே தவிர ரெண்டுமே நம்ம கன்க்ளூஷனா கொடுக்க மாட்டோம். அப்ப லாஜிக் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரீசனிங் நம்ம எடுத்துட்டு வரோம். எதுக்கு? வேலிடான கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்காக நம்ம லாஜிக்கல் ரீசனிங் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. Yes. Second point, logical reasoning is largely about adapting complete rational approach to solve a problem and no chance of ambiguity. Ambiguity அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ambiguity அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த ஒன்னா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி 2 3ன்னு சொல்லி தொட்டு தொட்டு ஒன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? மோர் தென் ஒன் வேல அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ஆப்போசிட் லைன்ல இருக்கிற பர்சனுக்கு ப்ராப்பரா புரியவே புரியாது. அது ஒன்னு தொட்டு இன்னொரு தொட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க அதை ரீட் பண்ணும்போது மிஸ் இன்டர்பிரட் பண்ணி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம ஆம்பிகுட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லாஜிக்கல் ரீசனிங் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா லாஜிக்கல் அப்ரோச் எதுக்கு? ஒரு ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்றதுக்கு எந்த சான்ஸ் இல்லாம ஆம்பிகுட்டி அப்படின்ற ஒரு சான்ஸே இல்லாம லாஜிக்கலா அந்த ஆர்குமெண்ட் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா இது? Yes, ma'am. இப்போ இதோட பர்பஸ். ஓகேவா? ஸோ பர்பஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ரீசனிங் ஸ்கில்ஸ். நம்ம ரீசனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ரீசனிங் ஸ்கில்ஸ் இஸ் டு ஜஸ்டிஃபை யுவர் டிசிஷன் அண்ட் ஆக்ஷன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை ஏன் பண்ணினேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பேன், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பேன். அந்த விஷயத்தை ஏன் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. அப்போ நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, நான் ஒன்னு சொல்லுவேன். அப்போ அதுல இருந்து டிசிஷன் எடுக்கிறதே இல்ல, அதுல இந்த ஆக்ஷனோட ரீசனிங் என்ன அப்படின்றது அதோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ காமனா அதோட எங்க இருந்து அந்த வேர்ட் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லாஜிக் அப்படின்ற அந்த வேர்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா கிரீக் வேர்ட் லோகோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துச்சு. ஓகேவா? இதோட லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா வேர்டு, தாட், ஸ்பீச், ரீசன், எனர்ஜி, ஃபயர், இது எல்லாமே அதுக்கு வந்து லிட்ரல் மீனிங்கா இருக்கு. நம்ம அதுல இருந்தா லாஜிக் லோகோஸ் அப்படின்றது கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நார்மலா ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம், நீங்களும் நானும் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே ஒரு 3 திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த 3 திங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா லோகோஸ், பாத்தோஸ் அண்ட் ஈத்தோஸ் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. ஓகேவா? முதல்ல லோகோஸ் அப்படின்னு சொன்னா லாஜிக் அப்படின்னு சொன்னா அர்த்தம். பாத்தோஸ் அப்படின்னு சொன்னா எம்பத்தட்டிக். எம்பத்தட்டிக் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க வந்து ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னால அவங்களோட ஷூல நின்று அந்த சிச்சுவேஷன் என்னால பார்க்க முடியும். அதுதான் நம்ம எம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்றோம். அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் அழுக வரும். பட் எனக்கு அவங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஏன் அந்த ஃபீலிங் வந்து வருது அப்படின்னு சொன்னா அவங்களோட ஷூல நின்று ஒருவேளை நான் அந்த இடத்துல நின்று இருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுக வரும். அது வந்து எம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் ஈத்தோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்திக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்குன்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் வச்சிருப்போம். அது வந்து நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கம்யூனிகேஷனுக்கு இருக்கிற பேஸ்மெண்டான 3 திங்ஸ் லோகோஸ் அண்ட் பாத்தோஸ் அண்ட் ஈத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம இந்த வேர்டு இதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா? லிட்ரேச்சர்ல லோகோஸ், பாத்தோஸ், ஈத்தோஸ் பழைய ரைட்டர் ஒருத்தர் யாரு ஞாபகம் இருக்கா? அவர் கூட ட்ராஜடிக்கு சர்டன் டிவிஷன்ஸ் கொடுத்திருந்திருப்பாரு. கெத்தாரிசிஸ், அரிஸ்டாட்டல் கிட்ட தான் நம்ம இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகேவா? சோ அரிஸ்டாட்டல் கிட்ட தான் லோகோஸ், பாத்தோஸ், ஈத்தோஸ் இது எல்லாமே நம்ம அவர்கிட்ட தான் பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ் அ சயின்ஸ் தட் எவால்வேட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு டாபிக்ல 2 பேரும் ஹீட்டா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்க, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிட்டு இருப்போம். அப்போ ஆர்குமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா கண்டெய்ன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஆர்குமெண்ட் வேற, ஸ்டேட்மெண்ட் வேற. சரியா? ஆர்குமெண்ட்ன்றது பஞ்சா சேர்ந்தது தான் இந்த இடத்துல நான் ஆர்குமெண்ட்னு சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அது நான் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட்ன்றது உங்க கிட்ட இருந்து ஒண்ணு வருது, என்கிட்ட இருந்து ஒண்ணு வருது. அதை மாத்தி 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 ஆல்டர்னேட்டிவா 2 பேரும் பேசி பேசி மொத்தமா ஒரே மூட்டையா சொல்றதா நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆர்குமெண்ட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? Yes, ma'am. Yes. So argument is a group of statements. இதுதான் நான் அப்பதே சொன்னேன். Argument is a group of statement including one or more premises. இந்த லாஜிக்கல் ரீசனுக்கு கீழே நீங்க அடிக்கடி ஒரு வேர்ட் பார்த்துட்டே இருவீங்க. premises வேர்ட் பார்ப்பீங்க. premises is nothing but a statement. அதுதான் அந்த இடத்துல அவங்க premises கொடுத்திருக்காங்க. சரியா? அந்த premises அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அவங்க வேற வேற வேர்ட் யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஒன்னு அது ஸ்டேட்மெண்ட் டைரக்டாவே சொல்லிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு சொல்லி டைரக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா premises 1, premises 2, premises 3 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா preposition 1, preposition 2, preposition 3 அப்படின்னு கேட்பாங்க. இது மூணுமே ஒரே விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் ஒவ்வொரு இடத்துலயும் அது premises சொல்றது, இல்லைன்னா அது வந்து என்ன சொன்ன இப்போ
ப்ரிப்போசிஷன் சொல்றது இது எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 or more ப்ரிமிசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் கடைசி அது எதை கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படின்னு சொன்னா ஒன்லி ஒன் கன்க்ளூஷன், ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான். நீங்களும் நானும் என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் ஜட்ஜ்னு சொல்லி ஒருத்தர் நடுவில் இருந்தாரு அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு தரப்புல தான் சொல்லி முடிப்பாரு. அப்ப அதுதான் வந்து கன்க்ளூஷன். அப்ப கன்க்ளூஷன்ன்றது ஒண்ணுதான் இருக்கும், பட் ப்ரிமிசஸ் வந்து ஒண்ணுக்கு கூட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்குமெண்ட்ல. கிளியரா இது? Yes, ma'am. ப்ரிமிசஸ் தான் என்னன்னு மறந்துடாதீங்க. கீழே ஃபுல்லா ப்ரிமிசஸ்ன்ற வேர்ட் மட்டும் தான் இருக்கும். ப்ரிமிசஸ் ரிப்பீட்டடா இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு கீழே பார்க்க போற பேசிக்கான டெஃபினேஷன் சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னா கனெக்ஷன் ஆஃப் சீரிஸ், சீரிஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஆர்குமெண்ட். நான் அப்பதே சொன்னேன், நீங்க ஒன்று சொல்றீங்க நான் ஒன்று சொல்றேன், மொத்தமா சேர்த்து தான் அதை நம்ம ஆர்குமெண்டா சொல்றோம். அப்ப an argument is a connect series of statements including one or more premises. ஓகேவா? ஒன் ஆர் மோர் ப்ரிமிசஸ்னா அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், ஒண்ணுக்கு மேல்பட்ட அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து தான் என்ன வரும் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளியரா இது? Yes, ma'am. கன்க்ளூஷன் வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னா, மேல நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ரெண்டு டீமும் வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலிடான பாயிண்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா வரும். ஒருவேளை நம்ம கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேலிடா இல்ல, அது இன்வேலிடா இருக்கு அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆர்குமெண்ட் ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாம லாஜிக்கே இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து கன்க்ளூஷன் எப்படி வந்து நம்ம ட்ரூவா எடுக்க முடியும்? அப்படி நம்மளால கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா எடுக்க முடியாது. ஓகேவா? அப்ப கன்க்ளூஷன் வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஃபால்ஸ் ஆயிரும். சோ கன்க்ளூஷன் ட்ரூ ஆகுதா இல்ல ஃபால்ஸ் ஆகுதா அப்படின்றது நம்ம கொண்டுட்டு வர்ற ப்ரூஃப்ல இருந்து இல்ல நம்ம எடுத்துட்டு வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து தான் வந்து கன்க்ளூஷன் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ப்ரிமிசஸ் சொல்றோம். இல்லைன்னா அது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம். கொஸ்டின்ல உங்களுக்கு எப்பவுமே ப்ரிமிசஸ் 1, ப்ரிமிசஸ் 2, கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பாயிண்ட் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. ப்ரிமிசஸ் 1 அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ப்ரிமிசஸ் 2 அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் 2, அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கிட்ட இருந்து நான் எது வேலிட் அப்படின்ற அந்த ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுல இருந்து தான் நான் என்ன எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருப்பேன். ஸ்டேட்மெண்ட் கிளியரா? Yes, ma'am. எஸ். அடுத்தது கன்க்ளூஷனை என்னென்ன ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னா மேல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இன்டர்கேட் பண்ணி இல்ல ரீசன் பண்ணி நான் கடைசியா என்ன எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் ஒரு விஷயத்தை எடுத்துருவேன். மேல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம், இல்ல ப்ரிமிசஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல இருந்து நான் என்ன எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவோம். அப்போ இந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன் கன்க்ளூஷன் தான் அதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கன்க்ளூஷன்ல இருந்து நம்ம எதை எடுத்துட்டு வருவோம், என்ன ப்ராசஸ் நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா ஒரு நியூ நாலேஜ் வந்து அந்த இடத்துல கம்மி ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு டாபிக்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கியூ பண்ணதுல கடைசியா ஒரு இடத்துல வந்து நம்ம நிப்போம். ஓகேப்பா இதுதான் எண்ட், நீங்க சொன்னதா ரைட் இல்ல நான் சொன்னதா ரைட்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிக்கும் போது அந்த இடத்துல எது வந்து பார்ன் ஆகுது, எது வந்து நியூவா வருது அப்படின்னு சொன்னா ஒரு நியூ நாலேஜ் வந்து அந்த இடத்துல புதுசா வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன டீச் பண்ணுது, இல்லை நம்மளோட மூளைக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா எப்படி கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரணும், எதுல இருந்து ப்ரெமிசஸ்ல இருந்து எப்படி கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரணும். அப்ப லாஜிக் டீச்சர்ஸ் ஹவு டு யூஸ் ஒன்ஸ் மைண்ட். இட்ஸ் பேசிக்கலி அபவுட் ஹவு டு ட்ரா கன்க்ளூஷன் ஃப்ரம் த கிவன் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா இன்ஃபரன்ஸ்? Yes, ma'am. எஸ். உங்களோட புக்ல நான் ஹைலைட் பண்ணிருக்க சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் ஆகாது. புக்கை நீங்க ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓபன் பண்ணி வச்சிருக்கும் போது நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். நான் கிளாஸை முடிச்சுட்டு நீங்க ஒருவேளை புக்கை இதை ஓபன் பண்ணி நீங்க படிக்கல, நீங்க நம்ம பேப்பர் 2 நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பேப்பர் 1 நீங்க ஒரு 2-3 நாளைக்கு புக்கு தொடல அப்படின்னா திருப்பி வந்து புக்கு தொடும் போது ஒண்ணுமே புரியவே புரியாது. என்னது இது, ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, எதனால இந்த இடத்துல இது சொல்றாங்க அப்படின்னு அந்த வேர்டை ரீட் பண்ணாலே புரியாது. ஓகேவா? ஈவன் நான் லிட்ரேச்சர் நடத்துற மாதிரி என்னால இதை ஸ்டோரியா சொல்ல முடியாது அந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணாம. நானே ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணாதான் ஓகே அதுல இதுதான் சொல்ல வந்திருக்காங்க எனக்கு கான்செப்ட் இருக்குமே தவிர லைன் பை லைன் என்னால எக்ஸ்பிளனேஷன் அதை ரீட் பண்ணாலும் தான் கொடுக்க முடியும். அப்ப நீங்க நெக்ஸ்ட் டைம் லைன் பை லைன் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு மறந்து போயிடும், புரியாம இருக்கும் அது ரீட் பண்ணும்போது. அதனால முக்கியமான பாயிண்ட்ஸை பென்சிலோ பென்னோ ஏதோ ஒன்று எடுத்து அண்டர்லைன் இல்ல ரவுண்டாவது பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அப்பதான் நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஓகே இதுதான் அதோட கீவேர்டு, இதை தான் நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் அவங்க நடத்தும் போது சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ இன்ஃபரன்ஸ் சொல்லி பார்க்கும்போது இன்ஃபரன்ஸ் அப்படின்றது கன்க்ளூஷன் மூலமா நம்ம எதை கெயின் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நியூ நாலேஜ் வந்து கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அப்ப லாஜிக் வந்து நமக்கு எதை சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா ப்ரிமிசஸ்ல இருந்து கன்க்ளூஷனை எப்படி டீசெண்டா எடுத்துட்டு வரலாம், எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்மளோட மூளைக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்ப இன்ஃபரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா 2 or more premises தான் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. 1 premises கொடுத்து 1 கன்க்ளூஷன் கேட்க மாட்டாங்க. எப்பவுமே மெஜாரிட்டி 2 premises இருக்கும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். சரியா? இதுல எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு premise இருக்கு. என்ன premise is nothing but a statement. ஓகே? ஒரு premise இருக்கு, no items on menu or vegetable dishes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு மெனு கார்டு ஹோட்டல்ல உட்காந்துருக்கேன், ஒரு மெனு கார்டு இருக்கு, அந்த மெனு கார்டுல
என்ன கொடுத்துருக்கிறது எல்லாமே வெஜிடபிள் டிஷஸ் தான் இருக்கு, நான்வெஜ் அப்படின்ற ஒண்ணுமே அதுல இல்ல அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட். இப்ப கன்க்ளூஷன் கடைசி இந்த பிரமிசஸ் ரீட் பண்ணதுல இருந்து கன்க்ளூஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, therefore no vegetable dishes or items on menu அப்படின்றது தான் கடைசி கன்க்ளூஷன். இதே இது ரெண்டு பிரமிசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன்ல எது ஃபால்ஸ் எது வேலிட் அப்படின்றத நம்ம செக் பண்ணி கன்க்ளூஷன் போடுவோம். இப்ப பிரமிசஸ் ரீட் பண்ண பொறுத்தவரை எனக்கு என்ன புரிஞ்சுச்சோ அதை நான் அப்படியே கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கேன், therefore அப்படின்றது போட்டு. புரிகிறதா? Yes, ma'am. புரிஞ்சிச்சுல? இது வந்து பேசிக், ஓகேவா? இது வந்து premise 1 premise 2 போட்டிருப்பாங்க, ரெண்டாவது கன்க்ளூஷன் ஒரு வேர்ட் இருக்கும், சரியா? இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது இந்த இருக்கு. சோ premises and conclusion, ஓகேவா? premises அப்படின்னு சொன்னா cluster of proposition. proposition அப்பதான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? Statement. அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட்னாலே சரி, ப்ரொபோசிஷன்னாலே சரி, பிரமிசஸ்னாலும் சரி, எல்லாமே ஒரே விஷயம் தான். அவன் அந்த இடத்துல மாத்தி போட்டு யூஸ் பண்ணியிருக்கான், சரியா? premises are the cluster of propositions that are interlinked to each other that provide support for the conclusion. அப்ப premises என்ன பண்ணுது? கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சப்போர்ட் இந்த சென்ஸ் மேபி கன்க்ளூஷன் எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அது மேபி ஃபால்ஸாவும் போலாம். ஆனா எதை வச்சு அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, மேல கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா இல்ல ஃபால்ஸா இல்ல வேலிடா இல்ல இன்வேலிடா அப்படின்றத நம்ம கடைசி தான் பார்க்க முடியும், சரியா? அப்ப கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னா of an argument is a proposition that is affirmed on the basis of other proposition of the argument அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கன்க்ளூஷன் கடைசி நம்ம ஆர்குமெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் தான் நம்ம கன்க்ளூஷன்ல கொடுக்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது premises 1, அதான் premise 1 premise 2 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ premise 1ல என்ன கொடுத்திருக்காங்க? most actors or celebrities அப்படின்றது தான் premise 1. premise 2 வந்து ராஜேஷ் ஹமல் is an actor அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஓகேவா? so therefore ராஜேஷ் ஹமல் is probably a celebrity அப்படின்றது தான் கன்க்ளூஷன். இது ரெண்டு premise-ஐயும் நான் அனலைஸ் பண்ணி therefore ன்னு சொல்லி நான் என்ன கொடுத்திருக்கேன்? அப்ப ராஜ்கமலும் அவன் வந்து செலிபிரிட்டி தான், ப்ராபபிலிட்டி அவன் செலிபிரிட்டியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். புரியுதா இது? Yes, ma'am. அதர்ஸ்? Yes, ka. எஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ரீசனிங். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது லாஜிக்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, கன்க்ளூஷன்னா என்ன, இன்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் மேல பார்த்தோம், சரியா? நெக்ஸ்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு ரீசன் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல ஒரு விஷயத்துக்கு இதனால அது நடந்துச்சு, இதனால அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரீசனிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு எபிலிட்டி கொடுக்கும். எப்படி? நமக்கு அந்த விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு, ஓகேவா? அதுதான் வந்து நம்ம ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ரீசனிங் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சிச்சு. அப்போ இன்னொருத்தங்க அதுக்கு ஒரு ரீசன் எடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச செவரை தாண்டி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றது அவங்க சொல்ற பாயிண்ட்ல நான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன், ஓகேவா? அதுதான் வந்து ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் ரீசனிங் இஸ் கன்சிஸ்ட் எசென்ஷியலி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இஸ் எபிலிட்டி டு see beyond and within as well available to senses அப்படின்றத நம்ம ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரீசனிங் அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் நம்ம இதுல பாக்குறோம். மேன் கைடுக்கு எதுக்கு தெரியாத விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல கிராப் பண்றதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ரீசனிங் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஓகேவா? அப்ப ரீசனிங் மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம், எது கொண்டு வரதுக்கு கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கு. இப்ப வீட்டுல அம்மா அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கத்துல இருக்க காரணத்தையும் நம்ம உட்காந்து கதை கேட்போம். கதை கேட்டுட்டு வீட்டுல ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரும், இல்ல நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாது, இல்ல அப்பா அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து நிப்போம். அப்ப அதுதான் வந்து நம்ம ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதுல இருந்து தான் வந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா இல்ல ஃபால்ஸா அப்படின்றது அந்த இடத்துல தான் வந்து நிக்கும். கிளியரா ரீசனிங்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. Yes. So there are various kinds of reasoning, சரியா? இதுல டிடக்டிவ் ரீசனிங் இருக்கு, இண்டக்டிவ் ரீசனிங் இருக்கு, அப்ஜெக்டிவ் ரீசனிங் இருக்கு, அனலாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிடக்டிவ் ரீசனிங்கும் இண்டக்டிவ் ரீசனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் ரீசனிங்னா என்ன, அனலாஜிக்கல் ரீசனிங்னா என்னன்றது எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எக்ஸாம்லயும் பெருசா வந்தது கிடையாது. நமக்கு கேட்டுட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் டிடக்டிவ் ரீசனிங்கும் இண்டக்டிவ் ரீசனிங் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜெனரல் ரூல்ல இருந்து ஸ்பெசிபிக். இது எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு குழப்பி தான் காப்பான், எக்ஸாம்ல போய் உங்களுக்கு குழப்பவும் செய்யும். அப்ப இதை நான் என்ன சொல்லிக்க சொன்னேன்? டிடக்டிவ் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் யாராவது படம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டிடெக்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல நம்ம வந்து. அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலையில கத்தி ஒரு ஓரமா கிடக்கும், ரத்தம் ஒரு ஓரமா செதறி இருக்கும், ஒரு டோர் மட்டும் திறந்திருக்கும், இல்ல ஏதோ ஒன்று உடஞ்சிருக்கும், சாப்பாடு ஃபுட் அங்க இருக்கும், 2 கிளாஸ் இருக்கும், எல்லாத்தையும் அவன் வந்து அனலைஸ் பண்ணுவான். அவன் வந்து டிடெக்டிவ் அப்படின்றதுனால. அப்போ அங்க வந்து ஜென்ரலா என்ன இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே பார்ப்பான், டோர்ல இருந்து மேட் வரைக்கும் ஹி செக் ஈச் அண்ட் எவ்ரிதிங். அதை ஃபுல்லா செக் பண்ணி முடிஞ்சிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வருவான், இது வந்து மர்டர் இல்ல சூசைடு இல்ல இப்படிதான் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன். அப்ப டிடெக்டிவ் அப்படின்றது ஷெர்லாக் ஹோம்ஸ் உடனே ஞாபகம் வரணும். ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிபிக் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தலையில தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னா இண்டக்டிவ் வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்டிவ் டி, ஆல்பபெட்டிக்கல்ல டி தான் ஃபர்ஸ்ட் வரும், ரெண்டாவது தான் ஐ வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் டி தான் வரும், அடுத்தது இண்டக்டிவ்ன்றதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ டிடெக்டிவ் அப்படின்றது ஜெனரல் ரூட் டு ஸ்பெசிபிக் கன்க்ளூஷன், இண்டக்டிவ் அப்படின்றது ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன் டு ஜெனரல் கன்க்ளூஷன். இதை நீங்க குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னால டிடெக்டிவ்குள்ளயும் இண்டக்டிவ்குள்ளயும் இன் டெப்த்ல என்னால போக முடியாது. இது கிளியர் தானே?
Yes, ma'am. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா டிடக்டிவ் ரீசனிங். ஆல்ரெடி நம்ம யூனிட் 2 பார்க்கும்போது டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொன்னா அதுக்கான கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா சர்டைன் அப்படின்னா அதோட கீ டேர்ம்னு சொல்லி கொடுத்தேன். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து தோக், THOC அப்படின்னு சொல்லி பார்த்தோம். T stands for Theory, H stands for hypothesis, O stands for observation, C stands for conclusion. எஸ். எப்பவுமே டி தான் ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேவா? நம்ம டிடக்டிவ் ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? தோக்கு. தோருன்னு படிச்சிருப்போம் தெரியுமா? நம்ம தோர்னா இதுல வர்ற கேரக்டர் மார்வெல்ல ஒருத்தன் வருவான் தோருன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில தூக்கிட்டு அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் மட்டும் வராது, அதுக்கு பதிலா சி வரும். தோக் அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் இதோட கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா சர்டைன்லி, சர்டைனிட்டி இப்படின்ற வேர்ட் வந்து அங்கங்க உங்களுக்கு உங்க கண்ணில் தென்படும். ஓகேவா? டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னாலே கீ டேர்ம் வந்து சர்டைன் தான். அதே மாதிரி இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னாலே அதோட கீ டேர்ம் வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி வரும். ப்ராபபிள், ப்ராபபிலிட்டி அப்படின்ற வேர்ட் வந்து அங்கங்க நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே இந்த கான்செப்ட் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டல். நம்ம ஓப்பனிங்லேயே சொன்னோம் அரிஸ்டாட்டல் வந்து எதுக்கு கீழே இம்பார்ட்டன்டான ஆள் அப்படின்னு சொன்னா டிடக்டிவ் ரீசனிங் கீழே இம்பார்ட்டன்டான ஆள். இந்த டிடக்டிவ் ரீசனிங்கை டிபெண்ட் பண்ணி இல்ல அந்த தியரியை அந்த லாஜிக்கை அப்படின்றத டிபெண்ட் பண்ணி யார் ஒர்க் ஆகிருப்பா அப்படின்னு சொன்னா இமானுவல் கேண்ட். இமானுவல் கேண்ட் அப்படின்னால அவருக்கு ஒரு கீ டேர்ம் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆல்ரெடி எக்ஸாம்ல அதை வச்சு தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இமானுவல் கேண்ட் இஸ் அ டேஷ் திங்கர். திங்கர், THINKER, திங்கர், டேஷ் திங்கர். ஹீஸ் அ நெட் கொஸ்டின் அது. Enlightenment. வெரி குட்ரா. என்லைட்டன்மெண்ட் திங்கர். ஓகேவா? இமானுவல் கேண்ட் வந்து யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்லைட்டன்மெண்ட் திங்கர் அப்படின்னு சொல்லி இமானுவல் கேண்ட் வந்து சொல்லுவாங்க. அவரோட முக்கியமான ஒர்க் தான் வந்து கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன். அதனால தான் அது டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கு. அது வந்து ஒர்க். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் இதுக்கும் என்ன சொல்றது, பேப்பர் ஒன்னுக்கு அரிஸ்டாட்டல் இமானுவல் கேண்ட் தேவை கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டல் கிட்ட இருந்து. அரிஸ்டாட்டல் கிட்ட இருக்கு அப்புறம் யார் வந்து இந்த டிடக்டிவ் இன்ஃபரன்ஸ் எடுத்து இந்த தியரி ஆஃப் லாஜிக் வந்து யார் பேசினா அப்படின்னு சொல்லி பார்த்தா இமானுவல் கேண்ட். இமானுவல் ஆல்ரெடி நெட் கொஸ்டின்ல என்ன கீ டேர்ம் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹூ இஸ் என்லைட்டன்மெண்ட் திங்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இமானுவல் கேண்டா தான் இருந்தாரு. இமானுவல் கேண்டோட மேஜரான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? ஸோ டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஃபார்ம் வந்து ஜென்ரல் இருந்து ஸ்பெசிபிக். ஆல்ரெடி நம்ம அதை மேல பார்த்தோம், ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டாப் டவுன் அப்ரோச். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தப்புன்னு கேட்கறப்ப கேட்பாங்க. டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டிடக்டிவ் ரீசனிங் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னா லாஜிக். ஓகேவா? தட் இஸ் ரீசனிங் அவுட் டு கெட் அ வேலிட் இன்ஃபரன்ஸ் இஃப் தேர் இஸ் அ ஜெனரல் ரியாலிட்டி இஸ் கன்சிடர்ட் டு ஹோல்ட் வேலிட் ஃபார் ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன் டூ. ஸோ லாஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ அதுக்கு வந்து வேலிட் இன்ஃபரன்ஸ் இருக்கணும். இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது? இன்ஃபரன்ஸ் என்னது? கன்க்ளூஷன். ஓகே. கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்க்ளூஷன் இன்ஃபரன்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ டிடக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து வேலிடான கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரதுக்காக யூஸ் பண்றது. அதுல இருந்து எடுக்கிற ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ இது என்ன ஃப்ளோல போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் தியரி, செகண்ட் ஒன் இஸ் ஹைபோதசிஸ், தேர்ட் ஒன் இஸ் அப்சர்வேஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கன்க்ளூஷன் இல்ல கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ தியரி, ஹைபோதசிஸ், அப்சர்வேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த டிடக்டிவ் ரீசனிங்ல தான் எது வரும் அப்படின்னு சொன்னா ஹைபோதசிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஹைபோதசிஸ்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாலும் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் போயிடுறேன். ஹைபோதசிஸ்னா என்ன? நான் எப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுப்பேன்ல. வில்லேஜ்ல போய் ரிசர்ச் பண்றதா? வில்லேஜ்ல போய் ரிசர்ச் பண்றது கிடையாது. இன்னொன்னு ஹைபோதசிஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லி கொடுத்தல ஸ்கூல் லைஃப் சொல்லி. கல்ச்சுரல். இல்ல ஜமல், ஏன் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு மறந்து போகுது? டூர். கரெக்டா. டூர் போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? முதல்ல ஹைபோதசிஸ்னா என்னன்றதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹைபோதசிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அந்த சிச்சுவேஷன் இப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த நான் எடுத்து வச்சிருந்திருப்பேன். அதுதான் நான் சொன்னேன் இப்ப நான் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் கேட்கறேன். ஸ்கூல்ல வந்து டூர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி விட்டுருக்காங்க. நான் கோயட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன். அப்ப நான் வீட்டுக்கு போய் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் மண்டையில என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வே வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப நான் டூர் போறேன்னு சொல்லி அம்மா கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஃபீஸ் இருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு என்ன கேட்பாங்க, மேபி உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்கோ, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றாங்க.
இன்னொன்னு என்ன கேட்பாங்க, கோஎட் ஸ்கூல்ல படிச்சுட்டு 2 நாள் ட்ரிப்புக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஹைபோதசிஸா நான் எடுத்து டேபிள்ல வச்சிருந்திருப்பேன். அதுதான் வந்து ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ்னா என்ன, ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கெஸ்ஸிங்ல நான் டேபிள்ல சர்டன் திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஹைபோதசிஸ். அப்போ ரிசர்ச்ல நான் என்ன பண்ணுவேன், அந்த ஹைபோதசிஸ் கூட நான் செக் ஆன் பண்ணி பார்ப்பேன், எது எது என்னோட ரிசல்ட் கூட ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு. கடைசியில எது எது தேவையில்லையோ அதை நான் டேபிள்ல இருந்து தட்டி விட்டுட்டு கடைசியா நான் ஏதாவது ஒரு ஹைபோதசிஸை நான் சூஸ் பண்ணலாம், இல்ல நான் நினைச்சது எதுவுமே நடக்காம நான் புதுசா ஒரு ஹைபோதசிஸை நான் அந்த இடத்துல உருவாக்கவும் செஞ்சிருந்திருக்கலாம். புரிகிறதா ஹைபோதசிஸ் தான் என்னன்னு சொல்லி? எஸ் மேம். இப்ப எதுக்கு கீழே இதை பார்த்துட்டு இருக்கோம், தியரி, ஹைபோதசிஸ், அப்சர்வேஷன் அண்ட் கன்க்ளூஷன். டிடெக்டிவ் ரீசன். டிடெக்டிவ் ரீசன் கீழே பார்த்துட்டு இருக்கோம். அது எதுல இருந்து எதுக்கு, அதோட ஃபார்ம் என்னடா? ஜெனரல் டு ஸ்பெசிபிக். அது வந்து என்னன்னு சொல்லுவோம் இன்ஃபார்மலா? டாப் டவுன். டாப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன படிக்க வச்சேன்? ஸோ டோக்கு. டிடெக்டிவ் ரீசனிங் புரியுதா இல்ல நான் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லவாடா உங்களுக்கு? புரியுது மேம். புரியுது, ஓகேவா? இப்ப என்கிட்ட நான் ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு தியரி நான் கையில வச்சிருப்பேன், இதை தான் நான் அப்ளை பண்ண போறேன், வைக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்ப இதை நான் அப்ளை பண்ணா என்னென்ன மாதிரி நடக்கும், இல்ல நான் ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கேன், இந்த லிக்விடா நான் ஒரு டிராப் ஊத்துனா அது என்ன மாதிரி போகும், 2 டிராப் ஊத்துனா என்ன மாதிரி ஆகும், 3 டிராப் ஊத்துனான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு ஹைபோதசிஸ் டேபிள் எடுத்து வச்சிருப்பேன். இப்படிதான் போகும், அப்படிதான் போகும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஹைபோதசிஸ். அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நான் கன்க்ளூஷன் எடுத்துட்டு வருவேன். அதுதான் வந்து டிடெக்டிவ் ரீசனிங். அப்படியே ஆப்போசிட்டா யார் இருப்பா அப்படின்னு சொன்னா இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங்ல எது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னா ஹைபோதசிஸ் அப்படின்ற ஒரு வேர்டே இருக்காது. பிகாஸ் நான் வில்லேஜுக்கு போறேன், வில்லேஜுக்கு போய் அவங்க கூட இருக்கேன், அங்க போய் நேச்சுரலா இருக்கிற எந்த விஷயம் ஆர்டிபிஷியலா மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அப்ப நேச்சுரலா இருக்கணும்ன்றதுக்காக அங்கேயே நான் இருந்து அங்கேயே நான் தங்கி அவங்களோட ஃபுட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி கடைசியா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஹைபோதசிஸை ப்ரொடியூஸே பண்ணுவேன். புதுசா நான் ஒரு ஹைபோதசிஸ் அந்த இடத்துல நான் எழுத நான் தான் செய்வேன். அப்ப அதனாலதான் அந்த 4ல வந்து எது இருக்காது அப்படின்னு சொன்னா ஹைபோதசிஸ் இருக்காது. ஹைபோதசிஸ்ன்றது போறதுக்கு முன்னாடியே இல்ல வர்றதுக்கு முன்னாடியே இல்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நான் நினைச்சு இதுதான் வரும்னு சொல்லிட்டு ஒரு 4 காயின் எடுத்து மேல டேபிள் வச்சிருந்தேன் அப்படின்னா ஹைபோதசிஸ். நான் வில்லேஜ்ல போய் அதை அனலைஸ் பண்ண போறேன், அப்சர்வ் பண்ண போறேன், அவங்க கூட தான் சேர்ந்து நான் வாழ போறேன் அப்படின்றப்ப அந்த இடத்துல ஹைபோதசிஸ் வரவே வராது. ஹைபோதசிஸ் நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நானா உட்காந்து எழுதுவேன் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்றது. அப்ப ஹைபோதசிஸ் வில் பி ஜெனரேட்டட். அதுதான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டிடெக்டிவ்க்கும் இண்டக்டிவ்க்கும் வித்தியாசம் புரிகிறதா? எஸ் மேம். எஸ், அது வந்து நம்ம ரிசர்ச்ல சொல்லி கொடுத்தேன், சரியா? வில்லேஜ் அது இதுன்னு எக்ஸாம்பிள். பட் இது வந்து பாதி தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும், மீதி அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி மாறிடும் நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல பார்க்கும்போது. ஸோ ஃப்ளோ வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்துட்டோம், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் லாஜிக்கல் ரீசனிங் கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்? இது ஜெனரல். அதுல இருக்குது ஜெனரல். இதை நான் மேல சொல்லி கொடுக்கும் போது நான் 3 விஷயங்கள் வரும்னு சொன்னேன்ல, இந்த 3 இருக்குல்ல. மோஸ்ட் ஆக்டர்ஸ் ஆர் செலிபிரிட்டிஸ், ராஜேஷ் கமல் இஸ் an actor, therefore ராஜேஷ் கமல் இஸ் ப்ராபபிலிட்டி a celebrity. அப்போ அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இஸ் a premise. premise 1. அப்ப இது என்னது? அசோகா இஸ் a human. premise 2. அப்ப இது என்னது? therefore னு ஆரம்பிச்சிருக்குது. கன்க்ளூஷன். இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க எப்பவுமே. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் premise 1 premise 2 மென்ஷன் பண்ணிலாம் क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்து நீங்களே நினைச்சுக்க வேண்டியதா அது வந்து premise 1, இது premise 2, இது வந்து கன்க்ளூஷன். அதுதான் வந்து இவன் 3 ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்திருக்கான் அப்படின்றத you have to guess it, ஓகேவா? அப்போ டிடெக்டிவ் ரீசனிங் கீழ ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல், ஓகேவா? எல்லா ஹியூமன்ஸும் வந்து மார்டல், எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் இறந்து போயிருவோம். ஆமா, அது வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுக்கு ஆல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்? இட்ஸ் ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? அப்ப அசோகா இஸ் a human. அசோகா அப்படின்றது இங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை எவனோ ஒருத்தன். அசோகா இஸ் a human. ஆமா, அவனும் ஒரு மனுஷன் தான். அப்ப அதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரேன்? அப்ப அசோகாவும் மார்டல் தானே. அப்ப வந்து நான் ஒரு பெரிய கோடிக்கணக்கான மக்கள்ல இருந்து நான் ஒருத்தங்கிட்ட குறிக்கிட்டேன். அப்ப வந்து ஸ்பெசிபிக்கா மாறிடுச்சு அது வந்து. அதனால அசோகா இஸ் மார்டல், இஸ் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிகிறதா? Yes, இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னு தோணும். கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும் போது புரியும், ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்லாம் உள்ள ஒர்க் அவுட்டே ஆகாது. கொஸ்டின் பேப்பர் நம்ம கீழே இப்ப நான் குவிஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுல ஒர்க் அவுட்டே ஆகாது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ரீட் பண்ணும்போது அவன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா தான் உங்களுக்கு இதுல கேட்பான். அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரீட் பண்ணி அப்ளை பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும், ஓகேவா? So next இதோட explanation. So deductive reasoning அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது is an inferential process that supports a conclusion with certainty. Certainty is a key term. Certainty ன மீனிங் என்ன? For sure அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? அப்போ டிடெக்டிவ் ரீசன்ல எப்பவுமே கன்க்ளூஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் இருக்கு தெரியுமா, அதை வந்து மேல இருக்கிற ப்ரிமைஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ premise 1 premise 2 கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. ஒருவேளை premise 1 ட்ரூவா இருந்து premise 2 ட்ரூவா இருந்து அப்போ கன்க்ளூஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா ட்ரூவா தான் வரும். அதனால தான் டிடெக்டிவ் ரீசன்ல எப்பவுமே ஃபார் ஷியூரா, கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இண்டக்டிவ் ரீசனிங்ல நான் கீட்டம் என்ன சொல்லி கொடுத்தேன்?
இண்டக்டிவ் ரீசனிங் ப்ராபபிலிட்டி. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. எப்பவுமே இண்டக்டிவ் ரீசனிங் பொறுத்தவரை ப்ராபபிலிட்டி, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், மேபி இருக்கலாம், நினைக்கிறேன். எப்பவுமே அந்த நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டோட தான் எது இருக்கும் அப்படின்னு சொன்னா இண்டக்டிவ் ரீசனிங்ல வரது எல்லாமே இருக்கும். டிடக்டிவ் ரீசனிங் பொறுத்தவரை எனக்கு மேல இருக்கிற ப்ரெமிசஸ் என்ன சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்க்ளூஷன் அதுல என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வருமே தவிர என்னோட அப்சர்வேஷனை வச்சோ இல்ல நான் கெஸ் பண்றதை வச்சோ இல்ல வேற ஏதோ விஷயங்களை நான் நினைச்சோ கீழே இருக்கிற கன்க்ளூஷனை நான் மாத்தி எழுதுற மாதிரி சிச்சுவேஷன் வரவே வராது. ப்ரெமிசஸ் என்ன சொல்லுதோ அதை சப்போர்ட் பண்ணி தான் எப்பவுமே என்ன வரும் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் வந்து வரும். அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கு, சர்டனிட்டி, ஃபார் ஷுர் அப்படின்றது கொடுத்திருக்கு. எதை பண்ணி அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணி தான் மேல இருக்கிற ப்ரெமிசஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் திங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிடக்டிவ் ஆர்குமெண்ட் இஸ் a type of reasoning. நம்ம மேல பார்த்துட்டு இருக்கோம், டைப் ஆஃப் ரீசனிங் வேர் த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் த ப்ரெமிசஸ். இதுதான் நான் அப்பதே சொன்னேன். எப்பவுமே கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்றது வர்றது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா மேல இருக்கிற ப்ரெமிசஸ் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் கன்க்ளூஷன் வரும். மேல இருக்கிற ரெண்டு ப்ரெமிசஸும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கீழே ஃபால்ஸ் தான் டெஃபினட்டா வரும். மேல இருக்கிற ரெண்டு ப்ரெமிசஸும் ட்ரூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே இருக்க கன்க்ளூஷன் ஃபார் ஷுர் ட்ரூவா தான் இருக்கும். ஓகேவா, சோ அந்த மாதிரி தான் கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் த ப்ரெமிசஸ்ல இருந்து தான் வந்து ஃபாலோ ஆகும். எதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல இது மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சர்டனிட்டி, இது வந்து டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுமா இல்ல ஃபாலோ பண்ணாதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாட், டு நாட் அந்த மாதிரி ஒரு வேர்ட் போட்டு கேட்பாங்க. ஓகேவா, அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்ல டிடக்டிவ் ரீசனிங்கை பொறுத்தவரை ப்ரெமிசஸை நம்பி தான் கன்க்ளூஷன் இருப்பான். ப்ரெமிசஸ் என்ன சொல்றானோ அதை தான் கன்க்ளூஷன் கேட்பான். அதை தாண்டி அவன் எந்த முடிவும் எடுக்க மாட்டான் அப்படின்றது தமிழ்ல நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மண்டையில நிற்கும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா, தென் இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் conclusive evidence or proof for the truth of the conclusion. மேல இருக்க premises என்ன எடுத்துட்டு வரணும், எவிடன்ஸோ ப்ரூஃபோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். ஓகேவா, அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். In deductive reasoning, if the premises are true, then the conclusion must also be true. ஓகேவா, இது வந்து முக்கியமான பாயிண்ட். ப்ரிமிசஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் டெஃபினட்டா ட்ரூவா தான் இருக்கும். எதுல, டிடக்டிவ் ரீசனிங்ல கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இது டிடக்டிவ் ரீசனுக்கும் இண்டக்டிவ் ரீசனுக்கும் ரெண்டுமே மாறும். அதனாலதான் தனித்தனியா சொல்லி கொடுக்குறேன். டிடக்டிவ் ரீசனை பொறுத்தவரை ப்ரிமிசஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் டெஃபினட்டா ட்ரூவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எஸ் மேம். எஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு சொன்னா ப்ரிமைஸ் 1 வந்து ஆல் மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்றது ப்ரிமைஸ் 1. ஓகேவா, எப்பவுமே இந்த ப்ரிமைஸ் 1ல வந்து இப்போ இதுல ஆல் மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மீனிங் வந்து புரியுது அப்படித்தானே? அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மீனிங் இருக்கு. புரியுதா அந்த மீனிங் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? ஸ்டேட்மெண்டோட மீனிங் புரியுதாடா? நார்மலா ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்றீங்க நாவல்ல, புரியுதான்னு கேட்டா புரியுதா இல்லையான்னு சொல்லுவீங்களா? இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? எஸ் மேம். புரியுது அப்படிதானே? பட் இனிமே போக போக எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, இப்ப எக்ஸாம்பிள் எப்படி கேட்பான் அப்படின்னு சொன்னா ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வேணா பக்கத்துல பென்சில் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ஆல் ALL ஆல் டாக்ஸ் DOGS டாக்ஸ் ஆர் கேட்ஸ், கேட் பூனைக்குட்டி, எல்லா நாயும் பூனைதான் சொல்லு. ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதான் ப்ரிமைஸ் 1ஆவே இருக்கும். ஓகேவா, இந்த ப்ரிமைஸ் 1 ரீட் பண்ணும்போது நீங்க உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி எப்படிடா எல்லா கேட்டும் டாகா இருக்கும், எப்படிடா எல்லா டாகும் கேட்டா இருக்கும் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது லாஜிக்கல் ரீசனிங் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் உங்களுக்கு ஒரு ரூல் கொடுத்திருப்பான், ஒரு பிரின்சிபல்ஸ் கொடுத்திருப்பான். இப்ப நான் இதுல சொன்னல டிடக்டிவ் ரீசனிங் கீழே ப்ரிமைசஸ் எல்லாம் ட்ரூவா இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் டெஃபினட்டா ட்ரூவா தான் இருக்கணும். இது வந்து ஃபேக்ட். இதை நீ இப்படி மனப்பாடம் தான் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல அவன் லூஸ் மாதிரி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ரூலை அப்ளை பண்ணி தான் நீ ஆன்சர் கண்டுபிடிக்குமே தவிர நீ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி கேட் எப்படி டாகா இருக்கும், டாக் எப்படி கேட்டா இருக்கும், எப்படி கன்க்ளூஷன் இப்படி கொடுத்திருக்கான், அப்ப மூணுமே தப்பா தானே கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுதுக்கா. புரியுது. இவனுக்கு கொஞ்சம் லூஸ் மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இது கீழே போக போக வரும். நான் அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்படிதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். சரி, இப்ப நான் சொன்ன தெரியுமா ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், இல்லைன்னா ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் ஆர் டாக், அப்புறம் கன்க்ளூஷன் வந்து அதே மாதிரி இன்னும் 2 வேர்டு புதுசா ஆட் பண்ணி கொடுத்துருப்பான். இப்படிதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்க போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கே செட்டே ஆகலையே, இப்படி வந்து டாக் வந்து கேட்டா மாறும், டாக் வந்து கேட்டா மாறி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிங்க அப்படின்னு சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு ரூல் இருக்கு, அந்த ரூலை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுக்கு கீழே ஒவ்வொரு ரூல் கொடுத்து வச்சிருக்கான். அந்த ரூலை நம்ம படிக்கிறோம். எது வேலிடு எது இன்வேலிடுன்றதை நம்ம மனப்பாடம் பண்றோம். ஓகேவா,
அந்த மனப்பாடம் பண்றதை வெறுமனே அப்ளை பண்ணும். எப்படி மேக்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னா ஓகே இந்த நம்பர் இருக்கு இந்த நம்பர் கிடைச்சிச்சு, அப்புறம் ஃபார்முலால இருக்கிற 2 விஷயம் கொடுத்துட்டான், அப்ப 3வது விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கடகட நம்ம என்ன நம்பர் கொடுத்தா என்ன, அது ஆரஞ்சா இருந்தா என்ன, ஆப்பிளா இருந்தா என்னன்னு சொல்லி நீங்க அந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங் எல்லாம் கிராப் பண்ணாம வெறுமனே நம்பரை மட்டும் எடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எழுதிட்டு போறீங்களோ, சேம் திங் அப்ளைஸ் ஃபார் லாஜிக்கல் ரீசனிங். நீங்க அதுல போய் லாஜிக்கா நான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல மீனிங்கே இருக்காது அவன் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல. இப்ப கொஞ்சம் ஓப்பனிங் அப்படின்றதுனால ஓகேவா இருக்கு, உள்ள போக 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 கொஞ்சம் அப்படி இருக்காது. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? Premise 1 வந்து all mammals are warm blooded animals. Premise 2 என்ன கொடுத்திருக்கான்? A whale is a mammal. Okay, whale வந்து ஒரு mammal. அப்ப therefore a whale is a warm blooded animal அப்படின்றது தான் conclusion. அப்போ in this deductive argument, if we accept the truth of premises வந்து true அப்படின்றத நம்ம accept பண்ணோம் அப்படின்னு சொன்னா the conclusion must also be true. அதான் அது டெஃபினட்டா இருக்கும், ஃபால்ஸா போகவே போகாதுன்றது தான் கொடுத்திருக்கான். கிளியரா இது? எஸ் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது டிடக்டிவ் ரீசனிங். ஓகேவா? நான் இண்டக்டிவையும் சேர்த்து முடிச்சிடறேன், அப்பதான் நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னாலே அதோட கீ டர்ம் என்ன அப்படின்னு சொன்னா ப்ராபபிலிட்டி. இவனோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஒபாக். அவனுக்கு வந்து டோக்கன் படிச்சோம், THOC அப்படின்னு படிச்சோம், அவனுக்கு வந்து ஒபாக், OPAC அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? சோ இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னாலே அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுல எப்படி நம்ம வந்து அரிஸ்டாட்டலையும் அண்ட் தென் இன்னொருத்தர் யார் இருந்தாரு, இவர் இமானுவல் கேண்டே நம்ம அங்க பார்த்தோமோ, இங்க மாடர்ன் டைம் பிலாசபர்ஸ் லைக் பிரான்சிஸ் பேக்கன், JS மில், இவங்க எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இண்டக்டிவ் ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எதுக்காக? இண்டக்டிவ் ரீசனிங் தான் நமக்கு வந்து நியூ நாலேஜ் எடுத்துட்டு வரும் அப்படின்றத இவங்க பிலீவ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா டிடக்டிவ் ரீசனிங் பொறுத்தவரை நான் என்ன சொல்லிட்டேன், பிரமிசஸ் என்ன சொல்லுதோ அதுதான் கன்க்ளூஷன் கேட்கும் அப்படின்றதோட நம்ம முடிஞ்சிருச்சு. நீ கண்ணால இதை பார்த்த, காதால இதை கேட்டன்றதுலாம் என்னால அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிடக்டிவ் ரீசனிங் வந்து சொல்லும். பட் இண்டக்டிவ் எப்படி அப்படின்னு சொன்னா நீ என்னதான் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு வா, ஆனாலும் எனக்கு அது மனசுக்கு ஒத்து போதான்றதை பார்ப்பேன், நான் அதை அப்சர்வ் பண்ணுவேன், அப்புறம் தான் வந்து நான் பதில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்டிவ் ரீசனிங் வந்து சொல்லும். இண்டக்டிவ் ரீசனிங் பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி அதோட அப்சர்வேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து நமக்கு புது புது நாலேஜை கெயின் பண்றதுக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்டிவ் ரீசனிங்ல இருக்கிற ரைட்டர்ஸ், பிலாசபர்ஸ் வந்து பிலீவ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்சிஸ் பேக்கன் அண்ட் JS மில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இண்டக்டிவ் ரீசனிங்க என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா நான் டிடக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா டிடக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம மேல பார்த்தோம், அது முன்னாடி நான் போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா இண்டக்டிவ் ஆயிரும். அப்ப இண்டக்டிவ் இன்னொரு வேர்டு தான் என்ன அப்படின்னு சொன்னா நான் டிடக்டிவ் ஆர்குமெண்ட். எப்படி நம்ம வந்து யூட்டோப்பியன் நாவல் அண்ட் டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நாட் இல்ல நான் ஏதாவது ஒண்ணு போட்டு அதுவும் டிஸ்டோப்பியன் தான் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து நான் டிடக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதுக்கா. எஸ். சோ இண்டக்டிவ் ரீசனிங்கை பொறுத்தவரை இது ஸ்பெசிபிக்ல இருந்து ஜெனரலுக்கு போகும். சோ ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன் டு பிராடர் ஜெனரலைசேஷன். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னா இப்போ என் ஃபேமிலியில யாரோ 2 பேர் வந்து ஸ்மோக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 3 பேரோ ஏதோ ஃபேமிலியில ஸ்மோக் பண்றாங்க. அப்போ ஸ்மோக் பண்றவங்களுக்கு அதுல யாரோ ஒருத்தருக்கு கேன்சரோ ஏதோ ஒரு டிசீஸோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், ஸ்மோக் பண்ற எல்லாத்துக்குமே இந்த டிசீஸ் வரதான் செய்யும், ஸ்மோக் பண்ணாலே இது வந்துரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த பார்த்தேன், ஒருத்தரை பார்த்தேன், என் ஃபேமிலியில ஒருத்தரை பார்த்தேன், அந்த ஒருத்தரை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஜென்ரலைஸா ஸ்மோக் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ரலைஸ் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் அந்த டிசீஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒருத்தன் ஸ்மோக்கும் பண்ண மாட்டான், ட்ரிங்க்கும் பண்ண மாட்டான், கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அவன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான். ஆனா ஏன் செத்து போனான்னு தெரியாது. இங்க ஒருத்தன் குடிச்சிட்டு இருப்பான், நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான், நல்லா ஜாலியா சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு எதுவுமே வராது, அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ ஸ்பெசிபிக்கா நான் பாக்குற ஒரு விஷயத்த நான் பார்டரா என்ன பண்ணிடுவேன்னா ஜெனரலைஸ் பண்ணிடுவேன். அதுதான் வந்து நம்ம இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிகிறதா? புரியுதுக்கா. எஸ். இவனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அவனை வந்து அவனை நம்ம என்ன சொன்னோம், டாப் டவுன். டாப் டவுன். எஸ், தேங்க் யூ சோ மச். டாப் டவுன் சொன்னோமா, இதுல வந்து நம்ம பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்டை பொறுத்தவரை இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரீசனிங் தான். இதுல கன்க்ளூஷன் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொன்னா அப்சர்வ்டு பேட்டர்ன்ஸ். முக்கியமா நான் பார்ப்பேன், நான் கண்ணால பார்ப்பேன். சோ அப்சர்வ்டு பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ் ஆர் எவிடன்ஸ் மூலியமா தான் எதுக்கு எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் எடுத்துட்டு வருவேன். இவன் வந்து எவிடன்ஸ் ட்ரூத்தை பார்க்கவே மாட்டானான்னு சொல்லி கேட்டா பார்ப்பான், ட்ரூத் என்னன்றதை பார்ப்பான், எவிடன்ஸ் என்னன்றதை பார்ப்பான். பட் அதை தாண்டி எதையும் அவன் மீன் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அப்சர்வ்டு பேட்டர்ன்ஸ். நான் அதை அப்சர்வ் பண்ணணும், நான் அதை பார்க்கணும் அப்படின்றத இவன் வந்து ஏம் பண்ணுவான். ஓகேவா? சோ இட் aims to establish a probable or likely truth. ஃபுல் ட்ரூத்தா இருக்காது. இவனை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஷுவர் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து நான் சொன்னேன், சர்டனிட்டி, ஃபார் ஷுவர், கண்டிப்பாக அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இவனுக்கு இருந்துச்சு. பட் இவனை பொறுத்தவரை எப்படி அப்படின்னு சொன்னா லைக்லி ட்ரூத்,
கொஞ்சமா இருக்கலாம், இல்ல இல்லாமலும் போகலாம். அதுதான் வந்து இந்த ப்ராபபிலிட்டியோட வேர்டுன்றோட மீனிங்கும் லைக்லி ட்ரூத் அப்படின்றதும் மீனிங். அப்ப கன்க்ளூஷன் ஓகே, இட் எய்ம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ ப்ராபபிள் ஆர் லைக்லி ட்ரூத் ஆஃப் த கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் கொண்டு வந்துருவேன், பட் அந்த கன்க்ளூஷன் 100% உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்ட கிடையாது. ப்ராபபிலிட்டி தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அன்லைக் டிடக்டிவ் ரீசனிங், மேல நம்ம பார்த்த டிடக்டிவ் ரீசனிங் மாதிரி இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் டு நாட் ப்ரொவைட் அப்சல்யூட் சர்டனிட்டி. இதையும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் டு நாட் ப்ரொவைட் அப்சல்யூட் சர்டனிட்டி. அவன் கொடுக்க மாட்டான் உறுதியா இதுதான் பதில், இதுதான் ஆன்சர் அப்படின்றத என்னால கொடுக்க முடியாது இண்டக்டிவ் ரீசனிங்னால. ஓகேவா? இன்ஸ்டெட் தே ரிலை ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எவிடன்ஸ் டு சப்போர்ட் த கன்க்ளூஷன். அவன் கண்ணில் பார்த்தது, அவன் கையில கிடைச்ச உண்மைகள், அதை மட்டும் வச்சு அவனோட எவிடன்ஸை சப்போர்ட் பண்றதை வச்சு அவன் கன்க்ளூஷன் எடுத்துட்டு வந்துருவான். இவனோட ஆர்டர் தான் நம்ம மேல ஒபாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ O stands for observe, P stands for pattern, A stands for analyze and C stands for confirm. இதனால தான் நான் சொன்னேன், இதுல ஹைப்போதசிஸ் இருக்கவே மாட்டான். டிடக்டிவ் ரீசனிங்கை பொறுத்தவரை நான் முதல்ல ஒரு தியரி கையில் எடுத்துருவேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் இதுதான் ப்ராப்ளம், இதுதான் தீசிஸோட டாபிக் நான் கையில் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த தீசிஸ் நான் இப்படியும் எடுத்துட்டு போகலாம், அப்படியும் எடுத்துட்டு போகலாம், டேபிள்ல ஒரு 4 ஹைப்போதசிஸ் எடுத்து வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வருவேன். இவனை பொறுத்தவரை நான் அந்த இடத்துக்கு போவேன், வில்லேஜுக்கு போவேன், அப்சர்வ் பண்ணுவேன், அங்க போய் பேட்டர்ன் என்னன்றதை நான் பார்ப்பேன், அப்புறம் அனலைஸ் பண்ணுவேன், அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்ப இவன் தான் புதுசா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஹைப்போதசிஸை ஜென்ரேட் பண்ணுவான். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட்ல பார்த்திருக்கோம். சரியா? அப்ப இவனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கும் இது நான் எக்ஸாம்பிளா பிரிமிசஸா கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். சரியா? அசோகா இஸ் அ கிங். ஓகேவா? அசோகா அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன், ஹீஸ் அ இண்டிவிஜுவல். அவன் வந்து ஒரு கிங். அப்ப இது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கு, அசோகா இஸ் அ கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப இன்னொரு கிங் எடுக்கிறாங்க, சோலா. சோலாவை பொறுத்த வரைக்கும் மார்டல். ஓகேவா? கிங் சோலா இஸ் மார்டல். ஓகே, தென் அனதர் கிங் குப்தா. கிங் குப்தா இஸ் ஆல்சோ மார்டல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த 3 கிங்குமே மார்டல் அப்படின்றப்போ கடைசியா நான் கன்க்ளூஷன் என்ன கொண்டு வந்துறேன், கிங்ஸ் ஆர் மார்டல். அப்ப எல்லா கிங்ஸுமே மார்டலா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூஷன் கொண்டு வந்துறேன். அப்ப நான் ஸ்பெசிபிக்கா சில பீப்புளை மட்டும் பாக்குறேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஜென்ரலா ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துறேன், கிங்ஸ்னாலே மார்டலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்துறேன். அப்போ வித் ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன் வி கம்ஸ் டு த கன்க்ளூஷன் அப்படின்றதா இதோட எக்ஸாம்பிள். கிளியரா இது? எஸ்கா. இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கும் பிரமிசஸ் 1 கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட் வந்து இருக்கு. இப்ப பிரமிசஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது, எவ்ரி கேட் ஐ ஹாவ் சீன் ஹேஸ் ஃபர். நான் நிறைய கேட்டை ரோட்ல பாத்திருக்கேன், நான் பார்த்த பூனைக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு நான் என்ன சொல்லிடுறேன், கன்க்ளூஷன் therefore all the cats have fur அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் கன்க்ளூஷன் எடுத்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூனைக்குட்டிக்கும் என்ன இருக்கும், முடி டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். ஓகேவா? இன் திஸ் இன்ஜெக்டிவ் ஆர்குமெண்ட் the conclusion is based on observed instances. நான் கண்ணால ரோட்ல பார்த்தது, வீட்டுல பார்த்தது, பக்கத்து வீட்டுக்கு பார்த்தது, சாப்பாடு சாப்பிட வந்து பார்த்ததுன்னு சொல்லிட்டு நான் அங்கங்க பார்த்தேன். இது எல்லாமே என்னோட அப்சர்வ்ட் இன்ஸ்டன்சஸ். அதை வச்சுதான் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா பூனைக்குமே முடி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நானா வந்து அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பட் இட் டஸ் நாட் கேரண்டி. ஓகேவா? அதுக்கு எந்த ஒரு கேரண்டியோ யாருமே இதை அடிச்சு சொல்லல, எல்லா பூனைக்கும் கண்டிப்பா முடி இருக்கும் யாருமே கேரண்டிடா சொல்ல. இட் டஸ் நாட் கேரண்டி தட் எவ்ரி கேட் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேவ் ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ த கன்க்ளூஷன் இஸ் லைக்லி. நான் முதல்ல சொன்னேன், இது வந்து லைக்லியா தான் ஆன்சர் சொல்லும். பட் இட் இஸ் பாசிபிள் தட் தேர் குட் பி அ எக்ஸெப்ஷன்ஸ். மேபி நான் சொன்னதை தாண்டி சில பூனைக்குட்டிங்களுக்கு முடி இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒத்துப்பான் இண்டக்டிவ் ரீசனிங்கை பொறுத்தவரை. கிளியரா இது? Yes, ma'am. Yes. So when the statements or proposition are based on general observation, நான் ஆல்ரெடி சொன்னேன், என்னோட ஜெனரல் அப்சர்வேஷன் மூலமாவும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவும் வந்து நான் எதை எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா இண்டக்டிவ் ரீசனிங்கோட கன்க்ளூஷன் எடுத்துட்டு வருவேன். ஸோ இன்வால்வ்ஸ் அ டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி. ஸோ சர்டன்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் டிடக்டிவ் ஆர்குமெண்ட்க்கு சொல்லி கொடுத்தேன். அன்சர்டனிட்டி தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இண்டக்டிவ் ஆர்குமெண்ட். அன்சர்டனிட்டி, லைக்லி, ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே இவனோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கிளியரா இது? Yes, ma'am. இன்னும் மிச்சம் இருக்கிறது ரெண்டு இது மட்டும் முடிச்சு நான் கிளாஸ் பாயிண்ட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அனலாஜிக்கல் ரீசனிங். அனலாஜிக்கல் ரீசனிங் என்னோட அப்ஜெக்டிவ் ஆர்குமெண்ட். ரெண்டு தான் இன்னும் மேல மிச்சம் இருக்காங்க. சரியா? சோ அனலாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு ப்ராசஸ் ரெண்டு சிமிலரான சிச்சுவேஷனை கம்பேர் பண்றதா என்னது அப்படின்னு சொன்னா அனலாஜிக்கல் ரீசனிங். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் 2 similar situations and drawing conclusion based on the similarities. இது ஒரு டெஃபினிஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தா முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் ஒரே மாதிரி நடந்துச்சு அப்படின்றதுக்காக அப்ப அதுவும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை அடி வாங்கிட்டேன் ஒரு விஷயத்த பண்ணி அப்படின்னு சொன்னா திருப்பி பண்ணாலும் டெஃபினட்டா அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிடுவேன். அதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் 2 similar situations அப்படின்றதா இதுல கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மார்ஸ் அண்ட் எர்த் ஆர் போத் பிளானட்ஸ்.
பிளானட்ஸ். ஓகேவா? எர்த்தும் சரி மாசும் சரி நீங்க எல்லாத்தையும் பிளானட் தானே சொல்றீங்க. ஆமா, ரெண்டுமே பிளானட் தான். அப்போ எர்த்துல எப்படி உயிரினங்கள்லாம் வாழுதோ அதே மாதிரி மாஸ்லயும் வாழ தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு வரேன். ஏன்னா ரெண்டுமே பிளானட், எர்த்துல வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா மாஸ்லயும் வாழ முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அனலாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றப்போ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் டூ சிமிலர் சிச்சுவேஷன், ரெண்டும் ஒரே மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கம்பேர் பண்ணி இது தப்பாதான் முடிஞ்சிச்சு அதனால இதுவும் தப்பாதான் முடியும், இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது வந்து அனலாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. அடுத்தது அப்ஜெக்டிவ் ஆர்குமெண்ட். அப்ஜெக்டிவ் ஆர்குமெண்ட் ஆர் ஹைப்போதெட்டிக்கோ டிடெக்டிவ் ஆர்குமெண்ட் இது சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ஜெக்டிவ் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த நான் பார்ப்பேன், சரியா? பார்த்துட்டு இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்றத ஹைப்போதெசிஸ் நான் எடுத்து வைப்பேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹைப்போதெட்டிக்கோ அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஹைப்போதெட்டிக்கோ அப்படின்றது நம்ம என்னது ஹைப்போதெசிஸ்னா ஒரு சிச்சுவேஷன் பார்த்துட்டு இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அப்சர்வேஷன். நான் தூங்கிட்டு இருக்கேன் ஒரு 3 மணி நேரம். தூங்கி முடிஞ்சு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வெட்டா இருக்கு. நான் எங்க வீட்ல இருந்து பார்க்கும்போது ரோடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அப்ப நான் என்ன ஹைப்போதெசிஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆமா அப்ப நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பெஞ்சிருக்கும், மேபி மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் வெட்டா இருக்கு. அப்ப எதை வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்றேன்? இஃப் இட் இஸ் ரெயின் லாஸ்ட் நைட் தேர் ஷுட் பி a puddles on the street. ஓகேவா? puddles தண்ணி அங்கங்க கெட்டி கெட்டி கிடக்கும் தெரியுமா, அதெல்லாம் அங்க இருக்கு அப்படின்றப்போ அதை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்றேன். அப்ப நான் அப்சர்வ் பண்றேன், அதுல இருந்து நான் ஹைப்போதெசிஸ் எடுக்க வைக்கேன். அது வந்து எதை வச்சு அப்படின்னு சொன்னா ப்ரிடிக்ஷன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா அப்ஜெக்டிவ் ஆர்குமெண்ட் இல்லைன்னா ஹைப்போதெட்டிக்கோ டிடெக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ஜெக்டிவ் ரீசனிங் இஸ் a form of inference. Form of inference is the conclusion that involves generating the best possible explanation for a given observation or set of evidence. Okay, observationன்றது நான் வெளியில பார்த்து தண்ணி நான் கண்ணால பார்க்கல மழை பெஞ்சத, பட் அங்க தண்ணி கெட்டி கிடக்கு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி இடத்துல ஒண்ணுமே இல்ல, ட்ரையா இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது பெட்டா இருக்கு. அப்ப நானே என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இன்டர்ஃபரன்ஸ் நானே ஒரு விஷயத்த யூகிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றதா அந்த இடத்துல ஹைப்போதெசிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றதா நம்ம ஹைப்போதெசிஸ். கிளியரா இது? Yes, ma'am. எஸ். இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? No, ka. அதர்ஸ் No, ka. புரியுது இல்ல? அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணலாம் இதுல இருந்து. புரியுது ma'am. புரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ka.